ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்பு ஐட்டம் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, புளி வந்து நல்லா வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் தேவைப்படுங்க. இது வந்து நான் சுறா மீன் போட்டு தான் பண்ண போகிறேன். திருக்க மீன் சொல்லுவாங்க, அந்த மீன்லேயும் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அது எப்படி பண்ணுறதுன்றது என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் திருக்க மீன் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது இல்லையா, சீசன் இல்லைனா இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா சுறா மீன் இருக்கும் இல்லையா, அதில் குட்டி குட்டி சுறா இருக்கும், அதை போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு ஜீரகத்தை நல்லா வறுத்து விடுங்க. ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மேலாம் தெரிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ, சில பேருக்கு பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, வதங்கி கலர் கொஞ்சம் மாறும் பார்த்திங்களா, ஆற விட்டுருங்க நல்லா. இதில் தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பேருக்குன்றதுனால கொஞ்சமாக செய்கிறேன். இப்போ நிறைய பேருன்னா கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இதாங்க சுறா மீன், குட்டி சுறா. இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து திருக்க மீன்லேயும் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, திரியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, மிக்சியில் அரைப்படாது இல்லையா, அதனால் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா நல்லா அரைப்படும். கொஞ்சம் தேங்காய்லாம் சேர்த்தோம்னா நல்லா அரைக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிக்சியில் அரைப்பட மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் 2 தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சோம்னா பார்த்திங்கன்னா குழம்புல வந்து இந்த மிளகுலாம் வாயில் படும்போது ஒரு மாதிரி காரமாக இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா புளி தண்ணியில் ஊறும்போது சூப்பராக இருக்கும். புளியும் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், உங்களுக்கு வந்து மீன் குழம்புக்கு நீங்கள் என்ன தாளிப்பீங்களோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க, கலர் மாறுற வரைக்கும். இது பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு கூட கொடுப்பாங்கங்க. தாய்ப்பாலுக்கு தான் சுறா மீன் ரொம்ப நல்லது. சில பேர் புட்டு செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி குழம்பு மிளகு ஜீரகம்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. வயிற்று பொண்ணெலாம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருக்க மீன் கூட அது ரொம்ப நல்லது தாங்க, உடம்பு வலிக்கலாமே நல்லது தான். அது கிடைக்காத டைமில் இது செஞ்சு பாருங்கள். இந்த மீனும் அதே சேம் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சுறா மீனில் வந்து தோல்லாம் உரிச்சிட்டு கூட செய்வாங்க. உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது குட்டி சுறான்றதுனால பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பெரிய சுறா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு செட் ஆகாதுங்க. சின்ன சுறாவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரா மீன், வேறு நெத்திலி மீன்லாம் என்ன பண்ணுவோன்னா குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுவோம் இல்லையா. இந்த சுறா மீன் அப்படி சேர்க்க வேண்டாங்க. இது கரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, இது கரைச்சிட்டு இதுக்கு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. செக் பண்ணிவிட்டு அந்த மீனை நல்லா கழுவிட்டு இப்போவே சேர்த்துடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் கொதித்து அந்த லாஸ்ட் மினிட்ல சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உடனே சேர்த்துட்டிங்கனாலே ஒரு 3-4 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பராக இதுவும் நல்லா வெந்து கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா சுறா மீன் தெரியாதவங்களுக்காக காட்டுறேன். இப்படி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மீனும் குட்டி மீனாக எடுத்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு, வேறு எதுக்கும் இல்லை. இப்போ நல்லா சேர்த்துடுறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மீன்லாம் சூப்பராக வெந்து வந்துடும். எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், கட் பண்ணி க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா பீஸாக உங்களுக்கு உடையவே உடையாது, நல்லாயிருக்கும் சூப்பராக. இப்போ குழம்பு நல்லா இது பண்ணிவிடுங்க, கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மிளகு ஜீரகம்லாம் அது நல்லா மீனில் ஊறி போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து இது எப்பொழுதுமே கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சுறா மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. பாருங்கள் மீன்லாம் வெந்து வந்துருச்சு, ஒன்றுமே உடையில பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். இப்போ சீசன் போல் இருக்கிறதுனால கிடைக்கிது, எப்பொழுதுமே சுறா மீன்லாம் கிடைக்காது. அதே மாதிரி தான் திருக்க மீனும் எப்போவாக தான் கிடைக்கும். கிடைக்கிற டைமில் நிச்சயமாக வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த திருக்க மீனும் அதே மாதிரி தாங்க, நல்லா கழுவிட்டுக்கோங்க அது மட்டும். ஏன்னா அது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் மேலெல்லாம் திருக்க மீனில்.
அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா எடுத்து மீன் வந்து குழம்புல சேர்ப்பாங்க. இல்லை நல்லா இருக்குனாக்கா டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்க, குழம்பு ரொம்ப பெரிய மீனாக இருந்தால் அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஹாட் வாட்டரில் அதுக்கப்புறம் எடுத்து குழம்புல சேர்த்துக்குவாங்க. ஆனால் சுறா மீன் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்தாலே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.